வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன். இன்னைக்கு நம்ம ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்க்க போறோம் ரியல் எஸ்டேட் பத்தி. சரிங்களா? நம்ம வந்துட்டு பிகினர்ல இருந்து ஒரு ப்ரோ லெவல் போற வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிராச்ல இருந்து. ரியல் எஸ்டேட் செக்டர் இந்தியாவில் 9% மேல ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் CAGR 2025ல க்ரோ ஆயிருக்கு. இதுவே 2047ல இந்தியாவுடைய ஓவரால் ஜிடிபியில் 15.5% வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஜனவரியிலேருந்து மார்ச் 2025க்குள்ள $1.3 பில்லியன் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிருக்கு ரியல் எஸ்டேட்குள்ள. முதலீடு செய்யணும்னா இது ரியல் எஸ்டேட் மூலமா பண்ணலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னைக்கோட மாஸ்டர் கிளாஸை எப்போவுமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நான் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ஸ்க்ராட்ச்ல இருந்து நம்ம ஒரு ப்ரோவாருக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியும். இன்னைக்கு நம்ம ரியல் எஸ்டேட் துறைனா என்ன, அதில் முதலீடு செய்யறதுக்கு வகைகள் என்ன, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கோட காணொளிக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல ரியல் எஸ்டேட்னா என்னன்னு பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் துறைக்குள்ள என்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னா, டெவலப் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டை ஓனர்ஷிப் கொண்டாடுறது. ரியல் எஸ்டேட் நம்ம வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ நம்ம வாழ்றதுக்கு வாங்குறது கிடையாது. இதில் மெயினாக 4 கேட்டகரிஸ் இருக்குது. சரிங்களா? அதை டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ வில்லாவோ வாங்குறது, நம்ம வாழ்றக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோ. மிஸ்டர் மகேஷ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு வீடு வாங்குறாருன்னா அது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். அதை மிஸ்டர் சுரேஷ்க்கு ரெண்ட் கொடுத்தாலும் அது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் தான். அடுத்தது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். இதில் என்னென்னா, நம்ம ரெண்ட்டுக்கோ இல்லை பர்ச்சேஸ்க்கோ கமர்ஷியல் ஸ்பேஸ் போகிறது, லைக் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ் ஸ்பேஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ ஒரு ABC லொக்கேஷனில் அவங்களோட ஆஃபீஸ் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். அடுத்து இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ். இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தும் இடங்களை நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லைக் நம்ம தயாரிப்பு செய்கிறது, அதாவது மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் சேமிச்சுக்கிறது, வேர் ஹவுசிங், இதுக்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கியா XYZ ஸ்பேஸ் அவங்களோட கடை போடணும்னு வாங்குறாங்கன்னா அது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். சரிங்களா? இதுவே அவங்க கடையில் விற்கிற ஃபர்னிச்சரை தயாரிப்பு செய்யணும்னு ஒரு இடத்த வாங்குறாங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக லேண்ட். இது ஒரு எம்டி ஸ்பேஸ் காட்டும். இதில் நம்ம பில்டிங் கட்டலாம், இல்லைனா அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்திக்கலாம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்கணும். அக்ரிகல்ச்சர் லேண்டில் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குல்ல, அது ரொம்பவே நெக்லிஜிபிள் இந்த லேண்டுக்கு. அக்ரிகல்ச்சர் இன்கம் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. நம்மளோட ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் டேக்ஸோட ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் லேட்டராக ஒரு ஸ்பெஷல் லேண்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக காணொலியை முழுசாக பாருங்கள். லேண்ட் செக்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் பற்றியும் டேக்ஸை பற்றியுமே பார்ப்போம். சரிங்களா? ரியல் எஸ்டேட் ஒரு முதலீடுனா இல்லை ஜஸ்ட் நம்ம வாழ்றதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளே அந்த ஐடியா வரணும்னா என்னென்ன வகைகள் ஆஃப் முதலீடுகள் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். வர்த்தா இந்த முதலீடில் இந்த வகையில் போய் நான் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ என்னென்ன வகைகள் முதலீடுகள் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட்டில், அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் சூட் ஆகுங்கிறத நம்ம அடுத்த செக்ஷனில் போய் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ், அதாவது முதலீடு வகைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்றொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். முதலீடு வகை ஃபிசிக்கலாக ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறது. நீங்கள் இதுலேருந்து எப்படி வருவாய் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா, எய்தர் நீங்கள் ரெண்டல் இன்கம் மூலமாக, இல்லைன்னா நீங்கள் ஹையர் ப்ரைஸ்க்கு இதை செல் பண்ணிங்கன்னா வருவாய் ஜென்ரேட் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோம் லோன் எடுக்கலாம். யூஸ்வலாக இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8லேருந்து 8.5%க்குள்ளே வரும். ஒரு எடுத்துக்காட்டோட இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க. மிஸ்டர் பீன் ஒருத்தர் இருக்காரு. அவர் 80 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. டவுன் பேமெண்ட் 30% பண்றாரு. மீதி இருக்கிற 56 லட்சம் ரூபாயை அவர் லோனா எடுத்திருக்காரு. 8% இன்ட்ரெஸ்ட் 20 வருஷத்துக்கு. அப்போ அவரோட இஎம்ஐ 46,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இருக்கும். ஏன்னா 30% டவுன் பேமெண்ட்ல 24 லட்சம் ரூபாயும் 70% லோன்ல 56 லட்சம் ரூபாயும் யூஸ் பண்ணி ஃபினான்ஸ் பண்றதுனால அவரோட இஎம்ஐ 46,000 ரூபாய் வரும் ஒரு மாசத்துக்கு. ஸோ பெங்களூர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி 8.98% அடுத்த 10 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அவர் ப்ராப்பர்ட்டியை 26,000 ரூபாய்க்கு 12 மாசம், சரிங்களா, ஒரு மாசத்துக்கும் 20 வருஷத்துக்கு பண்றாருன்னா 62.4 lakhs அவருக்கு வரும்.
இதே அவர் செல் பண்றாருன்னா 87,12,000 rupees அவருக்கு கிடைக்கும். எப்படி இந்த நம்பருக்கு வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி 8.9% அப்ரிசியேஷன் எடுத்ததுனால நம்ம இந்த நம்பருக்கு வந்திருக்கோம். காஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய ரெண்ட் வேல்யூ வந்துட்டு 62.4 lakhs, ரெண்ட் பண்ணிட்டு 20 வருஷம் கழிச்சு வித்தாருன்னா 87.12 lakhs. சரிங்களா? இப்ப நம்ம காஸ்ட் அண்ட் ரிட்டர்னை புரிஞ்சுக்கலாம். காஸ்ட் பார்த்தோம்னா அதை வாங்குறதுக்காக கொடுத்த டவுன் பேமெண்ட் வந்து அதுக்கப்புறம் பிளஸ் எவ்வளோ லோன் வந்து ரீபே பண்ணிருக்காரு 8.5% நம்ம பார்த்தோம்னா 1.68 crores வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா எவ்வளோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணிக்காரு 20 வருஷமா, அப்புறம் அதை செல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு கிடைச்சது. நம்ம வந்து இது என்ன அசியூம் பண்றோம்னா 8.9% வந்துட்டு அப்ரிஷியேட் ஆயிருக்கு லேண்டோட வேல்யூன்னு சொல்லிட்டு அசியூம் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1.49 crores அவருக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 1.68 crores சப்ட்ராக்ட் பண்றோம் 1.49 crores-லேருந்துலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லென்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு நம்ம ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணாலும் லாஸ் வந்து உங்களுக்கு 19 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு நாள் ஒரு வீடு வாங்க போறோம், அதுல வாழ போறோங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ஒரு முதலீடா பார்த்தா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதோட லிமிடேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை நம்ம இனிஷியலா முதலீடு செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ரெண்ட் சார்ஜ் பண்றோமோ அது மார்க்கெட் பிரைஸை பொறுத்து தான் இருக்கணும். நம்மளோட லொக்காலிட்டியில 25,000 ரூபாய் தான் ரெண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல 40,000 ரூபாய் நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது. சில டைம்ஸ் சில லொக்காலிட்டியில டெனண்டே கிடைக்க மாட்டாங்க நிறைய ரீசன்ஸ்னால. ஸோ அந்த சமயத்துல அந்த மாதங்களுக்கு இஎம்ஐ அப்புறம் மீதி சார்ஜஸ்லாம் நம்மளே பேர் பண்ணிக்கணும். எனார்மஸா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இதுல இன்வால்வ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனுடைய ஜெஸ்டேஷன் பீரியடுமே ரொம்ப ப்ரொலாங்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது இல்லை என்னுடைய முதலீடு டைப், இது என்னோட டைப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த முதலீடு என்ன வகை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் எதில் முதலீடு செய்கிறோம், எவ்வளோ வருவாய் நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சிங்கன்னா 3-4% ரெண்டல் ஈல்டு கிடைக்கும். அப்புறம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்ராக்சிமேட்டாக 8%. ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 பார்த்தோம்னா 8.5% வருவாய் கொடுத்துருக்கு 2024. இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 11.5% 5 வருடத்தில் வருவாய் கொடுத்துருக்கு. கோல்டு பார்த்தோம்னா 9-10% ஆனுவலா வருவாய் கொடுத்துருக்கு. சரி, நம்ம வந்து ரியல் எஸ்டேட் பத்தி பேசுறதுனால ரியல் எஸ்டேட் முதலீடுல அடுத்த வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது REIT இல்லைன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அவங்க ஓன் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம்னா இன்கம் ஜென்ரேட்டிங் ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் ஆன மால், ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே. இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடுவாங்க, அதுல இருந்து ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ரெவென்யூ முதலீட்டாளர்கள் கிட்ட எப்படி வந்து டிவைட் பண்றாங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயினா டிவைட் பண்ணி தராங்க. நம்ம பங்குச்சந்தையில ஒரு பங்கு வாங்குறோம்னா எத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி தானே வாங்குவோம். இது ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா மணி பூல் பண்ணி ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டட் என்டிட்டிஸ்லாம் அது வந்து முதலீடு செய்வாங்க. அதே மாதிரி REITயும் மணி பூல் பண்ணி ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இந்தியாவில் வெறும் 4 REIT தான் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட், அடுத்தது எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் REIT, அப்புறம் மைண்ட்சேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் REIT, அதுக்கப்புறம் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரூக்ஃபீல்ட் இந்தியாவில் வந்துட்டு 10 யூனிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்லேருந்து 5th May 2025 5.25 per unit டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. REIT இதோட ஸ்பிளிட் அப் பார்த்தோம்னா டிவிடெண்ட் 0.54, இன்ட்ரெஸ்ட் 2.01, அப்புறம் ரிட்டர்ன் ஃப்ரம் லோன் எக்ஸ்டெண்டட் டு ஷேர் ஹோல்டர் அது வந்து 2.70, டோட்டல் 5.25 per unit. 10 யூனிட் வச்சிருந்தீங்கன்னா 52.5 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். பெராமீட்டர் per யூனிட் பார்க்கலாம். இன்கம், அதுக்கப்புறம் உங்களோட இன்கம், அதுக்கப்புறம் டிவிடெண்ட் 0.54, 5.4, இன்ட்ரெஸ்ட் 2.01, 20.1, ஷேர் ஹோல்டர் லோன் 2.70 சொல்லியிருக்காங்க. அப்பனா உங்களுக்கு 10 யூனிட் இருந்தால் 27, அப்போ 5.25, 52.5 rupees. ஸோ வெறும் 10 யூனிட் வச்சிருக்கிறதுனால பாசிவா 52.5 rupees வந்து நம்ம earn பண்றோம். 500 யூனிட் இருந்தால் 2,625 rupees நம்மளால earn பண்ண முடியும். சரி, இதுக்கு மேல டாக்ஸ் என்னன்னு கேட்பீங்களா? அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு இந்த காணொலியில, கடைசியில் அதை பார்க்கலாம். நீங்க உங்களோட REIT யூனிட்டை எப்படி நீங்க பங்கை வாங்கிட்டு ஒரு வருவாய் ஜென்ரேட் பண்ணிட்டு விற்கிறீங்களோ அதே மாதிரி REIT யூனிட்டையும் நீங்க செல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஒரு யூனிட் வாங்கிருக்கீங்க, எம்பசி ஆஃபீஸ் REIT யூனிட் 24th March 2025ல
356.37 rupeesக்கு 26 மேல நீங்க இதை செல் பண்ணும்போது விலை வந்து 391.72 rupees. நீங்க அப்ப எவ்வளவு ரூபா ஜெனரேட் பண்ணிருப்பீங்க? 35 ரூபா ஜெனரேட் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு யூனிட் வாங்குறதுனால. ஃபைனலா கடைசியா பார்க்க போற ரியல் எஸ்டேட் முதலீடு என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் கலெக்டிவா வந்து ரியல் எஸ்டேட் ஓன் பண்றதுதான். ஒவ்வொரு முதலீட்டாளரும் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில ஒரு ஃப்ராக்ஷன் வச்சிருப்பாங்க. REIT ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்ல ஒரு டைப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பில்டர் ஹாலிடே பேக்கேஜ், இந்த பிரஸ்டீஜ் ஹாலிடேஸ், கிளப் மஹேந்திராலாம் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ப்ரீமியம் தராங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அவங்களோட மெம்பர்ஸ்க்கு நடுவில். மீதி கேட்டகரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் டைரக்ட் ஓனர்ஷிப் வந்து தராங்க. இதை டீட்டெயில்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க REIT வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து வெறும் யூனிட்ஸ் தான் வாங்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல ஓனர்ஷிப் இருக்காது. பட் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு பார்ட் ஓனரா இருக்கலாம் அந்த பர்டிகுலர் ஆசெட்ல. சில டிஃபரன்ஸ் இருக்கு. அது இந்த டேபிள்ல லிஸ்ட் பண்றோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்க்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. BRI கிட், கிளாரா வெஸ்ட், ஸ்ட்ராட்டா, HBits, YSEX, அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஷேர். ஒரு எடுத்துக்காட்டை பார்த்து இது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் வாங்க. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதனோட வேல்யூ 2 கோடி 10 ஃப்ராக்ஷனா பிரிக்கிறாங்க. மிஸ்டர் ஏ ஒரு ஃப்ராக்ஷன் வாங்குறாருன்னா 2 crores divided by 10 20 lakhs வரும். ஸோ சப்போஸ் 12 lakhs per year வந்துட்டு இதுல இருந்து ரெண்ட் நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிடைக்குதுன்னா அவரோட ஒரு ஃப்ராக்ஷனுக்கு எவ்வளவு ரூபா கிடைக்கும்? 1.2 lakhs கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2.5 crores அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ மிஸ்டர் ஏயோட ஷேர் வந்து 2.5 crores divided by 10 25 lakhs இருக்கும். இப்போ அவரோட ப்ராஃபிட் வந்து 5 லட்சம் ரூபாய். இந்த கால்குலேஷனை நீங்க ஒரு டேபிள் காலம் மூலமாகவும் இந்த காணொலியில பார்க்க முடியும். அந்த டேபிள் காலம் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறோம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த முதலீடு எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து தானே முடிவு எடுக்கணும். அது என்ன மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் வாங்க. சில கீ மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட் முதலீடை சூஸ் பண்ணும்போது நம்ம அது ஒரு ஆசெட்டாக வந்து பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து அது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்மளோட கேபிட்டல் அவைலபிலிட்டி, ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி, அப்புறம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு வீடு வாங்குறது, அதை ரெண்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து நிறைய பணம் நம்ம கிட்ட தேவை. ஸோ முதலீட்டாளர்கள் வந்துட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து REITs அண்ட் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு அசெட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஒரு முதலீட்டில் நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் அது எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் நம்ம வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதனால லாஸஸ் தான் வரும். அடுத்த மெட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து கம்பேர் பண்ண போகிற மெட்ரிக்ஸ் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஜெஸ்டேஷன் பீரியட், அப்புறமா கேபிட்டலைசேஷன் ரேட். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா எது ஆக்சுவல் ரிட்டர்ன் நம்ம வந்து எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம்லேருந்துங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் மிஸ்டர் ஏ வந்துட்டு 5 lakhs ரிட்டர்ன் REIT ஏலேருந்து எடுக்கிறாரு, வெறும் 2 lakhs ரிட்டர்ன் தான் REIT பிலேருந்து எடுக்கிறாரு. ஸோ REIT A பெட்டர் ஆப்ஷன் வென் கம்பேர்ட் டு REIT B. ஏன்னா ரிஸ்க் அதே ரிஸ்க் இருந்துச்சுன்னா இதுதான் பெட்டர் ஆப்ஷன். அடுத்த இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட். நம்ம வந்து முதலீடு செய்யறதுக்கும் முதலீடுலேருந்து வருவாய் ஈட்டுறதுக்கும் எவ்வளோ வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோமோ அதுதான் ஜெஸ்டேஷன் பீரியட் சொல்வோம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாட் 20 lakhsக்கு வாங்குறீங்க, 20 வருஷம் ஆகுது அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களோட ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 20 வருஷம். கேபிட்டலைசேஷன் ரேட்னா அசெட்டோட வேல்யூவில் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2023 ப்ராப்பர்ட்டி A 20 லட்சத்துக்கும் ப்ராப்பர்ட்டி B 20 லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் வாங்குறீங்க. இது வந்துட்டு 25 lakhs ஆகுது சரிங்களா 2025. பட் இந்த ப்ராப்பர்ட்டி B 23 லட்சம் ரூபா தான் ஆகுது. இந்த மாதிரி சினாரியோவில் ப்ராப்பர்ட்டி A வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு இருக்கும் ப்ராப்பர்ட்டி B கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு முதலீடை செய்யணும். அந்த அனாலிசிஸ் பற்றி இன்னொரு காணொளி வேணும்னா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. எந்த ஒரு முதலீடு செய்யறோம்னாலும் முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம பார்த்தே ஆகணும். அதுதான் டாக்ஸேஷன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் வாங்க. டாக்ஸேஷன் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ரெண்டல் இன்கம் நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டில இருந்து எடுத்தோம் அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது கீழே வரும். ஹவவர் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனான 30% நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனாலும் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனான 30% இதுல கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை செல் பண்றீங்கன்னா அது கேபிட்டல் கெயினா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கி 24 monthsக்கு முன்னாடி நீங்க செல் பண்ணீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து அதுல அப்ளிகபிள்.
tax slab எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். அதுவே 24 months அப்புறமா செல் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்ளிகபிள். இது வந்து யூஸ்வலாக 12.5% இருக்கும். இப்போ நம்ம REIT இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸேஷன் வந்துட்டு என்ன நேச்சர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் வந்துட்டு டிவிடெண்டாக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டாக்ஸ் ஃப்ரீ. சரிங்களா, நல்ல விஷயம் தானே. ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து மார்ஜினல் டேக்ஸ் ரேட் இருக்கும். கேபிட்டல் கெயின்ஸ் எப்போ டேக்ஸ் பண்ணப்படும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ நம்ம செல் பண்ணுறோமோ அப்போ தான். மோரோவர் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த யூனிட்ஸ் நம்ம செல் பண்ணுறோம்ல அது எல்லாமே டாக்ஸபிள் வந்து கேபிட்டல் கெயின்ஸை தான் எடுத்துப்பாங்க. அது வந்து LTCG, அதாவது லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தோன்னா 1.2 lakhs வரைக்கும் வந்து டேக்ஸ் பண்ணப்படாது அண்டர் செக்ஷன் 112A. ஓகேங்களா, 1.25 lakhsக்கு மேலே இருந்தது கேபிட்டல் கெயின்னா 12.5% டேக்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் பற்றி பார்த்தோன்னா ரெண்டல் இன்கம் வந்து எப்படி டேக்ஸ் பண்ணுறோம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா. சரிங்களா, நீங்கள் உங்களோட ஃப்ராக்ஷனை விற்றீங்கன்னா இது வந்து கேபிட்டல் கெயினாக கன்சிடர் பண்ணப்படும். இது வந்து LTCGயோ இல்லை STCG டேக்ஸ் ரேட்ஸ் என்னவோ அது பொறுத்தபடி இருக்கும். சரி, நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் என்ன நடக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதில் வாழலான் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். லைக் பை பண்ணுறது, ரெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வீடு வாங்கலான் இருக்கீங்கன்னா நீங்கள் எதோ ரெண்ட் பண்ணலாம், இல்லை வாங்கலாம், இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எந்த மெத்தட் வந்து எக்கனாமிக்கலாக பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்குறது இல்லைனா ரெண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க மணி கண்ட்ரோல் அப்புறம் லைசஸ் ஃபோரஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் மந்த்லி ரெண்ட்ஸ் நமக்கு வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் இந்தியன் சிட்டிஸில் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டடி வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா 330 months ரெண்ட் வந்துட்டு நமக்கு வேணும் பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஒரு EMI வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட மந்த்லி ரெண்ட்டை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது நம்ம இருக்கிற ஸ்டேட் ஆர் சிட்டியை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் மிஸ்டர் A அண்ட் மிஸ்டர் Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ மிஸ்டர் A வந்து வீடு வாங்குறாரு, மிஸ்டர் B வந்து ரெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு வாங்கும்போது காஸ்ட் வந்து 1 கோடி ரூபா, டவுன் பேமெண்ட் வந்து எடுக்கிறாரு, மீதி லோனில் எடுக்கிறாரு. ஸோ 20 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் ப்ளஸ் 1.6 crores லோன் ப்ரீபே பண்ணும்போது 1.8 crores பக்கம் வந்துடும். 3 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு, அப்போ அவரோட ப்ராஃபிட் 1.2 crores இருக்கும். சரிங்களா, மிஸ்டர் B வந்து ரெண்ட் பண்ணுறாங்க. ரெண்ட் வந்து 40,000 ரூபா ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற 20 லட்சம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறாங்க. சரிங்களா, டோட்டல் ரெண்ட் வந்து 5% வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 1.1 crores இருக்கும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன் இப்போ 4.32 crores, நெட் ப்ராஃபிட் வந்து 3.22 crores இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா B வந்து 2.02 crores வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாரு அவர் ரெண்ட் பண்ணுறதுனால வாங்காமல். சரிங்களா, ஸோ இதில் சில நியூஆன்சஸும் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டெனண்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வீடு மாறிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ லேண்ட்லார்ட் என்ன சொல்லுவாங்க, ஷிஃப்டிங் காஸ்ட், செக்யூரிட்டி டெபாசிட், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாப்புலர் ஆல்டர்னேட்டிவ் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி எக்கனாமிக்கலாக இருக்குது நம்ம வாங்குறதுக்கும் ரெண்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வாங்குறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்குறீங்க, அது மேலே பில்டிங்கை கட்டுறீங்க. அதாவது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை உடனே யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வாங்குற மாதிரி. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டில் தான் இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சமயத்தில். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிஸ்டர் B வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு, மிஸ்டர் A வந்துட்டு வீடு வாங்கலான்ட்டு இருக்காரு. ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் பிளாட் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு B வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் போடுவார்னா அந்த வீடை அப்படியே வாங்குறதுக்கு இருக்கிற காஸ்ட் தான் போடுவார். கன்ஸ்ட்ரக்ஷன் 2 வருஷம் ஆகுதுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் 25,000 ரூபா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேல்குலேஷன் பார்த்தோன்னா A வந்துட்டு பை 40 lakhs 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. B வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 20 லட்சம் ரூபாயும், பிளாட் காஸ்ட் 20 லட்சம் ரூபாயும், ரெண்ட் வந்து 25,000 ரூபா 12 மாதத்துக்கு 2 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாயும். ஸோ என்டையர் டிரான்சாக்ஷனில் மிஸ்டர் பிக்கு வந்து 6 lakhsக்கு வந்து ஒரு லாஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு அதை வாங்கலாம் இல்லைனா ரெண்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் இப்போ பார்க்கலாம். மேஜர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்பார்ட்மெண்ட்டு, கேட்டட் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் டவுன்ஷிப்ஸ். சரி, நம்ம சொன்ன மாதிரியே கேட்டட் கம்யூனிட்டி அப்புறம் ஸ்டாண்ட் அலோன் அப்பார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேட்டட் கம்யூனிட்டி போனோம் அப்படின்னா என்ன நல்ல விஷயம்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் பில்டிங்ஸ் வந்து இதில் சேர்ந்து இருக்கும். நிறைய அம்யூனிட்டிஸ் கிடைக்கும், பார்க், ஜிம், ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும்.
ஸ்டாண்ட் அலோன் அபார்ட்மெண்ட் வெறும் ஒரு தனி பில்டிங்கா இருக்கும், அம்யூனிட்டிஸ் எதுவும் பெருசா நமக்கு கிடைக்காது. கேட்டட் கம்யூனிட்டி யூஸ்வலா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும் ஸ்டாண்ட் அலோன் அபார்ட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் பில்டர் ஃப்ளோர் பிரைம் லொகாலிட்டி ஒயிட்ஃபீல்ட்ல பார்த்தோம்னா அது வந்து 77 lakhs இருக்கும். இப்போ 3 BHK அபார்ட்மெண்ட் கேட்டட் சொசைட்டில பார்த்தோம்னா 1.13 crores இருந்து அதிகமாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. சரிங்களா, செக்யூரிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வந்து எனக்கு பார்க் வேணும், ரீக்ரியேஷனல் சென்டர் வேணும், கொஞ்சம் ஹையர் பட்ஜெட்டில் போனாலும் பரவாயில்லன்னு இருந்தால் அவங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி தான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம டவுன்ஷிப்பை கேட்டட் கம்யூனிட்டி கூட கம்பேர் பண்ணால் டவுன்ஷிப் வந்து லார்ஜர் கேட்டட் கம்யூனிட்டி சொல்லலாம். அவங்களுக்கு இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கேட்டட் கம்யூனிட்டி விட அதிகமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இந்த மாதிரிலாம். கேட்டட் கம்யூனிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டவுன்ஷிப்ஸ் வந்து யாரெல்லாம் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் வேணும், எல்லாமே என் கேம்பஸ்குள்ளேயே வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அடுத்தது டாக்குமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மானிட்டரி அண்ட் லீகல் லைபிலிட்டிஸ்லேருந்து இந்த லோன், மார்ட்டேஜ் அண்ட் லீகல் டிஸ்பியூட்லேருந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்றதுக்காக வாங்குறது. அடுத்தது வந்து ஆக்குபென்சி சர்டிஃபிகேட். இது யூஸ்வலாக இஷ்யூ பண்ணுறது லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டி இல்லைன்னா பில்டிங் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. இது என்ன சர்டிஃபை பண்ணுதுன்னா இந்த வீடு வந்துட்டு அப்ரூவல் பிளான் படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, இது ரொம்ப லோக்கல் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்து போகுது, ரொம்ப சேஃப் வாழ்றதுன்னு சொல்கிறது தான். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப மேண்டேட்ரி பெங்களூரில் மட்டும், அது என்னன்னு பார்க்கலாம். இது பேர் தான் கத்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கத்தா ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு முனிசிபல் அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட சைஸ் என்ன, லொக்கேஷன் என்ன, ஓனர்ஷிப் யார் வச்சுருக்காங்க, டேக்ஸ் அசஸ்மெண்ட் என்ன, எல்லாமே இருக்கும். கத்தா டாக்குமெண்ட் எசென்ஷியலாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், பில்டிங் பெர்மிட் லோன் எல்லாம் வாங்கிருக்கும். 2 types ஆஃப் கத்தாஸ் இருக்கு. ஏ கத்தா இது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி லீகல், எல்லா அப்ரூவலும் இருக்கு, சிவிக் அம்யூனிட்டிஸ்க்கு எலிஜிபிள்னு. ரெண்டாவது பி கத்தா. இது வந்து என்ன அப்ரூவ் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி வந்து பெண்டிங் அப்ரூவல் இல்லை, இர்ரெகுலாரிட்டி இருக்கு, இல்லைனா சர்டன் சர்வீசஸ் அண்ட் லோன்ஸ்க்கு இன்எலிஜிபிள், அதை வந்து கொடுக்கறது தான் பி கத்தா. ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டேட்க்கு ஸ்டேட், ரீஜனுக்கு ரீஜன் மாறிட்டே இருக்கும். என்ன டாக்குமெண்ட், என்ன டாக்ஸ், லாஸ் இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேட்டில் இருக்கிற ரெலவெண்ட் லாஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி, பேப்பர் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லையான்ட்டா. அஃபோர்டபிலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அஃபோர்டபிலிட்டி புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில் இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 3-20-30-40 ரூல். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா டோட்டல் காஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோடது 3 times ஆனுவல் இன்கம்க்கு கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து 40% இருக்கணும். இஎம்ஐ வந்துட்டு 30% உங்களோட சிடிசிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. லோன் செட்டில்மெண்ட் வந்து வெறும் 20 yearsல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல் சொல்லுது. இதை ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ஏ வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்காரு. நம்ம சொன்ன ரூல் படி என்ன, டவுன் பேமெண்ட் 40%, அதாவது 40 லட்சம் ரூபாய் அந்த 1 கோடியில டவுன் பேமெண்ட்டா அவர் பண்ணியாகணும். மீதி இருக்கிற 60 லட்சம் ரூபாய்க்கு அவர் லோன் எடுக்கிறாரு. 8% 20 வருஷத்துக்கு அவர் எடுக்கிறாரு. 50,000 ரூபாய் வந்து அவருக்கு இஎம்ஐ இருக்கும். இது less than or equal to 30% ஆஃப் சிடிசி இருக்கணும்னு சொல்றோம். ஸோ அவர் வந்து டவுன் பேமெண்ட் 40 லட்சமும் லோன் வந்து ரீபே பண்ணா 1.2 crores. இது வந்து 3x அவரோட இன்கம்க்கும் கம்மியா இருக்கணும்னு சொல்றோம். 60 லட்சம் ரூபாய்க்கு 8% 20 வருஷத்துக்கு லோன் எடுக்கிறாரு அப்படின்னா ரீபேமெண்ட் அரௌண்ட் 1.2 crores வரும். அந்த கேஸ்ல அவளால 1 crore ப்ராப்பர்ட்டி அஃபோர்ட் பண்ண முடியும். இன்கம் வந்து ஆனுவலா 33.3 lakhs per annum இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம மந்த்லி சிடிசியாக பார்த்தோம்னா 2.78 lakhs-ஆக இருக்கணும். சரிங்களா. ஸோ இஎம்ஐ இங்கே 50,000 ரூபாய். சரிங்களா. இஎம்ஐ இந்த இடத்துல 50,000 ரூபாய். இது 18% அவரோட சிடிசியில் இருக்குது. ஸோ நம்மளோட ரூலை வந்து இது பாஸ் பண்ணுது. சரி, லோன் டென்யூர் 20 வருஷம் பாஸ். ஸோ 1 crore ப்ராப்பர்ட்டி அஃபோர்ட் பண்ணோம்னா நம்மளோட ஆனுவல் இன்கம் வந்து 33.3 lakhs. இதோட ரிசல்ட் இஎம்ஐ வந்து 50,000 ரூபாய். சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முதலீடு டிசிஷனை நம்ம எடுக்கணும். ஒரு முதலீடு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போல. ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. கோவிட்க்கு அப்புறமா Tier 2 and Tier 3 சிட்டிஸில் ஒரு பூம் வந்திருக்கு. ஒரு சர்ஜ் இருந்திருக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்டில் போஸ்ட் கோவிட் Tier 2 and Tier 3 சிட்டிஸில். ஃபார் இன்ஸ்டன்ஸ் CREDAI ISS Forest ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட் துறையில் 60 இந்தியன் சிட்டிஸில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 44%, அதாவது 3294
24 ஏக்கர் லேண்டு எங்கே வந்து இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அக்வயர் பண்ணிக்காங்கன்னா Tier 2 and Tier 3 சிட்டிஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸாக எமர்ஜிங் ஹப்ஸாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா Tier 2 and Tier 3 சிட்டிஸில் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெட்ரோ, டெல்லி, அப்புறம் மும்பை இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது இந்த ட்ரெண்டுக்கு. கோவிட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஹைப்ரிட், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் அதிகமாகிடுச்சு. அதனாலேயே வந்துட்டு ஹவுசிங் டிமாண்ட்ஸ் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக கேபிட்டல் அப்ரிசியேஷனும் அது கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அடுத்தது லக்ஸரி ஸ்பேஸ். லக்ஸரி, அல்ட்ரா லக்ஸரி செக்மெண்ட் வந்து 71% சேல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த ரைஸ் இன் டிமாண்ட் ஏன் ஆயிருக்குன்னா டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எக்கனாமிக் க்ரோத் நம்மளோட நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனாலையும். எடுத்துக்காட்டாக இதில் எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DLF கெமேலியாஸை பார்க்கலாம். இது நியூஸில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருந்து நம்ம பார்த்தோம். இது ஒரு 7-star கிளப், மூவி தேட்டர், ரெஸ்டாரண்ட், சலூன் எல்லாமே இருக்குது. இந்த இடம் நிறைய நோன் பர்சனாலிட்டிஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தீப் கல்ரா, இவர் வந்து மேக் மை ட்ரிப் ஃபவுண்டர். சமீர் மன்சந்தா, இவர் வந்து டென் நெட்வொர்க்ஸு. ஆஷிஷ் குர்னானி, அசாகோ குரூப், அப்புறம் அமன் குப்தா, அவர் வந்து போர்டோட கோஃபவுண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த DLF கமேலியாஸில் இருக்கிற ஒரு அல்ட்ரா லக்ஸரி 16,290 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டு 190 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 190 crores. யாருக்கு 190 crores செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோஎக்ஸ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்க்கு அவரோட டைரக்டர் ரிஷி பார்த்தி மூலமாக செல் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். ரியல் எஸ்டேட் செக்டர் இந்தியாவில் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் பூஸ்ட் வந்து வருதுன்னு சொல்லலாம். டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளோட நாடு எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் வந்து பெட்டராக இருக்கிறதுனாலையும். எந்த முதலீடாக இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? மார்க்கெட் ட்ரெண்ட்ஸையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கணும். எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஷேர் பண்ணிடுங்க. இல்லை உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த காணொலி அவங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.